வெல்கம் டு ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். நாம் இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்கிங் தியரி, லா அண்ட் ப்ராக்டிஸ். இதுக்கு தமிழ் என்ன அப்படின்னா வங்கி மற்றும் வங்கியல் கோட்பாடுகள். ஃபஸ்ட்டு பேங்க் அப்படின்னா என்னென்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிறுவனங்கள்னு சொல்லுவோம். எந்த நிதி நிறுவனம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க்கில் வந்து டெபாசிட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டெபாசிட்டை கலெக்ட் பண்ணி லோனாக ரெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் என்ன அப்படின்னா பேங்க்கோட ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை பிஸ்னஸ் பேங்க்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் சீக்கிங் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். கமர்ஷியல் பேங்க்ல என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஷெட்யூல் பேங்க், நான் ஷெட்யூல் பேங்க். ஷெட்யூல் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க்ல வந்து 1934 ஷெட்யூல் படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரெஜிஸ்டர் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் பேங்க்கில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. பப்ளிக் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குது. பப்ளிக் பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 கைண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் பேங்க்கில் வந்து SBI இருக்குது. நெக்ஸ்ட் வந்து SBIயோட சபார்டினேட் பேங்க்கு, நெக்ஸ்ட் நேஷனலைஸ் பேங்க் அப்படின்னு 2 பேங்க்ஸ் இருக்குது. இந்த 2 பேங்க்ஸுமே என்ன அப்படின்னா வெரி சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பேங்க்கை விட நேஷனலைஸ் பேங்க்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து சேஃப்டியாக இருக்கும். ஆனால் வந்து இதனோட பெனிஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் 2 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்ன அப்படின்னா டெபாசிட்டை கலெக்ட் பண்ணி லோனாக ரெண்ட் பண்ணுவாங்க. டெபாசிட் எங்கேருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷன்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க, கம்பெனிஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. லோன்ஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா கார் லோன்ஸ், பிஸ்னஸ் லோன்ஸ், அந்த மாதிரி லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட்டில் 2 கைண்ட்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா சேவிங் டெபாசிட், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆர் ரெக்கரிங் டெபாசிட்னு இருக்குது. லோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓவர் டிராஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டேர்ம் லோன்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க். நெக்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா என்னென்னா நேஷ்னலோட மெயின் பேங்க்கை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், சென்ட்ரல் பேங்க்னு சொல்கிறோம். அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் பண்ணுறாங்க, கரன்சி இஷ்யூ பண்ணுறது, மானிட்டரி பாலிசி, இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க். இந்தியாவில் வந்து சென்ட்ரல் பேங்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மானிட்டரி பாலிசி அப்படின்னா என்னென்னா நேஷனோட இன்ஃப்ளேஷனை பற்றியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றியும் மணி சப்ளை பற்றியும் டிசைட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஓனர்ஷிப் ரைட்ஸை வந்து ஈஸியாக 1 பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம். இதை சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ப்ராமிஸ் டு ப்ளே அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாக்குமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா எந்த பர்சன் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் அதில் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, அவங்களோட சிக்னேச்சர் இருப்பாங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 3 கைட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட், செக். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈஸியாக வந்து இன்னொரு பர்சனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து பிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பி ஈஸியாக வந்து சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ஏ வந்து டைரெக்டாக சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். இதுதான் என்ன அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த 3 டைப்புமே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க டாக்குமெண்ட்டை. நெக்ஸ்ட் நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 3 டைப்ஸ் இருக்குது. மணி ஆர்டர், போஸ்டல் ஆர்டர், ஷேர் சர்டிஃபிகேட். இந்த 3மே என்ன பண்ணுவாங்க, யாரோட நேமுக்கு வந்திருக்கோ அந்த பர்சன் சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங். பேங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலம் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பேங்க்கோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுதான் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங்கில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் 1 by 1 பார்க்க போகிறோம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லாமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு 15 days கழிச்சு 10 days கழிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். ரீபேமெண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ண அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம். ஏடிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். நம்ம இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக அமௌண்ட்டை நம்மளோட ஏடிஎம் கார்டை வச்சு வித்ட்ரா பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக். செக் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் செக். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற செக் மாதிரியே என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்கை யூஸ் பண்ணி ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னன்னா எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபண்டை ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிமெட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிமெட்டலைசேஷன் அக்கௌண்ட். இது என்ன அப்படின்னா ஷேர் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மொபைல் பேங்கிங். மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா மொபைலில் நிறைய ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிக்கலாம், நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்க் அப்படின்னா இன்டர்நெட் டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸை நம்ம கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்னா என்னென்னா டேட்டாஸை ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன் பர்சன்ட் இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்நெட் பேங்கிங். இன்டர்நெட் பேங்கிங்கால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா மொபிலிட்டி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பர்ஸுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னா மொபிலைசேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அன்லிமிட்டட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா பர் டேக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் வந்து நிறையா பண்ணிக்கலாம். ஈஸி ஆஃப் யூஸ் அப்படின்னா illiterate people கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர்நெட் பேங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட்டில் டிரான்சாக்ஷனை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் ஃப்ரீ சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடிஷ்னல் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மோர் எஃபெக்டிவ் ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்கை நம்ம யூஸ் பண்ணுறங்காட்டி நமக்கு நிறையா ஆஃபர்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கஸ்டமர் கன்வீனியன்ட் அப்படின்னா என்னென்னா டைம் சேவ் ஆகுது, நமக்கு எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் ஆகுது. இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்கோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.